தையிட்டி விஹாரைக்காக காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு. சந்திரசேகர். யாழ் மாவட்ட செயலகத்தில் சுனாமி நினைவேந்தல். அனர்த்தத்தில் மறைந்தவர்களை நினைவுகூர்ந்த நாமல் இல்லத்தில் விசேட பிரார்த்தனை. கிராம உத்தியோகரை அச்சுறுத்திய என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் கைது. வெடிகுண்டு மிரட்டலால் கண்டி மாவட்ட செயலகத்தில் பரபரப்பு. நிவாரண பணத்தை முறைகேடு செய்ய ஜனாதிபதி முயற்சி. தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. சிறுமி டினோஜாவின் மரணம் மருத்துவ தவறு இருப்பின் கடுமையான தண்டனை வழங்கப்படும். டிட்பா பேரிடரால் வீடுகளை இழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அமைச்சர் அறிவிப்பு. அம்பலாங்குட துப்பாக்கிச்சூடு ஆயுதங்களுடன் 6 பேர் கைது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தலைமையில் இன்று இடம்பெற்றது. சுனாமி பேரலை ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் கடந்ததையிட்டு இன்று நினைவேந்தல் இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வினை தொடர்ந்து சுனாமி பேரலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வமத தலைவர்களின் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்வில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார். சுனாமி பேரவலத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள இலங்கையின் முதலாவது சுனாமி நினைவாலயத்தில் பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் நினைவு கூறப்பட்டதோடு டிட்பா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதன்போது நினைவு கூறப்பட்டது. வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதியமைச்சருமான உபாலி சமரசிங்கவினால் சுனாமி பேரவலத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சலி சுடர் ஏற்றப்பட்டதோடு டிட்பா புயலினால் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி சுடரினை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஏற்றி வைத்தார். இதனையடுத்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு தூபிக்கு மலர் மாலை மற்றும் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை அங்கு கலந்து கொண்டிருந்தவர்களால் அஞ்சலி தீபம் ஏற்றப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு தினமும் சுனாமி ஆழி பேரழியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினமும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சுனாமி ஆழி பேரழியின் 20ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. தேசிய கொடி ஏற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் S. முரளிதரன், கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், திணைக்களங்களின் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் 21ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மன்னார் பிரதான பாலத்தடியில் முன்னெடுக்கப்பட்டது. கலங்கரை இலக்கிய நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் அதன் இயக்குநர் மோகன்ராஜ் தலைமையில் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்தோனேசியாவிலே ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையின் தாக்கம் எமது நாட்டையும் தாக்கியதில் எங்களுடைய நாட்டினுடைய பல மாவட்டங்களைச் சேர்ந்த உறவுகள் அந்த ஆழிப்பேரலையிலே சிக்குண்டு தங்களுடைய உயிர்களை இழந்திருந்தார்கள். அவர்களை நினைந்து அவருடைய உறவுகள் அஞ்சலித்து வேதனை உற்றிருக்கின்ற இவ்வேளையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அஞ்சலிக்கின்றது போல் இந்த வருடமும் இந்த இடத்திலே ஒன்று கூடி அஞ்சலிக்க காத்திருக்கின்றோம். ஆகவே அந்த ஆன்மாக்களினுடைய வீடேற்றத்திற்காக நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்வை செலுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த சுடரை ஏற்றி என்னுடைய அஞ்சலி நிகழ்வை ஆரம்பிக்கிறோம்.
2004 26 இடம்பெற்ற ஆலைப்பேரலையிலே பேரழிவை எமது நாடு சந்தித்தது. உண்மையிலே அந்த வேளையிலே பல உறவுகள் எம்மை விட்டு பிரிந்தார்கள். இன்றும் அவர்களை நாங்கள் நினைந்து நிறைவு கூறுகின்றோம் மன்னார் மாவட்டத்திலே. அதே போன்று இலங்கையிலே சமீப காலமாக பாரிய ஒரு வெள்ளத்தினால் சூறாவளியினால் ஒரு பாரிய அழிவு ஏற்பட்டது. இதிலிருந்து இப்போதுதான் மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அழிவுகளிலும் எமது மக்கள் தங்களது உயிர்களை ஈட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலங்களிலே இவ்வாறான அழிவுகள் ஏற்பட முன்பு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. உண்மையிலே ஆழிப்பேரலை வரும் முன்பே மக்களை தகவல்களை வழங்கி அவர்களை காத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அந்த வேளையிலே இருந்த அரசாங்கங்கள் அதை தவற விட்டுவிட்டது. நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்வது, நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்த பிற்பாடும் இவ்வாறான அழிவுகளிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான அழிவுகளிலிருந்து மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு, மீண்டும் இந்த ஆழிப்பேரலையால் தங்களது இன்னுயிரை ஈர்த்த அனைத்து மக்களுக்கும் இந்த வேளையிலே மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக எமது அஞ்சலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். தொடர்ந்தும் இந்த அஞ்சலி நிகழ்வை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கும் எமது மன்னார் மாவட்டத்தின் மோகனன் அவர்களுக்கு இந்த வேளையிலே அந்த உறவுகள் சார்பாக, அந்த உறவினர்கள் சார்பாக எனது நன்றிகளை வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 2004 ஆண்டு இடம்பெற்ற சுனாமி பேரழிவின் 21ஆம் ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களின் தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது காலை 9:25 மணி முதல் ஆழி பேரழி ஏற்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய தினத்தில் குறித்த பேரழிவில் உயிரிழந்த மக்கள் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து அவர் இந்த வழிபாடுகளை முன்னெடுத்தார். சமய வழிபாடுகளின் பின்னர் நாமல் ராஜபக்ச தனது சமூக வலைதள பக்கத்தில் நாட்டை உலுக்கிய ஆழி பேரழி ஏற்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய நாளில் அந்த அனர்த்தத்தினால் எம்மிடமிருந்து விடைபெற்று சென்ற அன்பிற்குரிய மக்களை மிகுந்த சோகத்துடன் நினைவுகூர்ந்தேன். அதேபோல் அண்மைய அனர்த்த நிலைமைகள் காரணமாக உயிரிழந்த மக்களையும் மனவேதனையுடன் நினைவுகூர்ந்தேன் என்று குறிப்பிட்டார். அத்துடன் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு தேசமாக மீண்டும் எழுந்து நிற்கின்றோம். எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பாரிய அபிவிருத்திகளூடாக இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினோம். இனிவரும் காலங்களில் இத்தகைய பேரழிவுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என பிரார்த்திக்கின்றேன் என அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டு குண்டு வெடிக்க செய்யப்பட உள்ளதாக விடுக்கப்பட்ட மிரட்டலை அடுத்து இன்று காலை வெடிகுண்டு செயலளிப்பு பிரிவினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கை முன்னெடுத்தனர். மாவட்ட செயலகத்தின் உத்தியபூர்வ மின்னஞ்சல் முகவரைக்கு வந்த செய்தி ஒன்றிலேயே இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலக வளாகத்தினுள் நிறுத்தப்பட்டுள்ள வாகனம் ஒன்றில் குண்டு பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அது வெடிக்க செய்யப்பட உள்ளதாகவும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மாவட்ட செயலாளர் உடனடியாக காவல்துறைக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த அவசர சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் காவல்துறை மோப்ப நாய்களின் உதவியுடன் இந்த சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. வெடிகுண்டு செயலளிப்பு பிரிவினர் வருகை தந்ததை தொடர்ந்து மாவட்ட
செயலகத்தின் பிரதான நுழைவாயில் முழுமையாக மூடப்பட்டது. இதனால் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்திருந்த பொதுமக்கள் உள்ளே செல்லவோ அல்லது வெளியேறவோ முடியாமல் பல மணி நேரம் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். சோதனையின் ஒரு பகுதியாக வாகனங்களில் வந்திருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக தத்தமது வாகனங்களுக்கு அருகில் வருமாறு காவல்துறை அறிவுறுத்தியது. இதனால் ஊழியர்கள் அனைவரும் தமது அலுவலக கடமைகளை பாதியில் நிறுத்திவிட்டு வாகன தரப்பிடங்களில் தத்தமது வாகனங்களுக்கு அருகில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது. தற்போது வரை இந்த பகுதியில் எவ்வித அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் தீவிர பாதுகாப்பு சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தையிட்டி திஸ்ஸ விஹாரையால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி திஸ்ஸ விஹாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம். ஆனால் குறித்த விஹாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறைத்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் விஹாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, குறைத்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கின்றார்கள். நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கிடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது. ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. தையிட்டி திஸ்ஸ விஹாரை காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று காணி என அவர் மேலும் தெரிவித்தார். டிட்பா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணியையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் என அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், டிட்பா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணியையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும். அவ்வாறு வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் நிதியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். எனினும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி காணி கொள்வனவு மற்றும் வீடமைப்பு பணிகளை குறித்த பயனாளர் முன்னெடுக்க வேண்டும். இந்த நடைமுறை தொடர்பான இற்றைப்படுத்தும் தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பயனாளி தனக்கான நிதியை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நிலையில் அரசாங்கத்தினால் 2026ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட வீடமைப்பு திட்டமும் பேரிடருக்கு பின் முன்னெடுக்கப்பட திட்டமிடப்பட்ட வீடமைப்பு நடவடிக்கையும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பேரிடரினால் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான தகவல்கள் உரிய முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைய வீடமைப்பு தொடர்பான தீர்மானங்கள் இறுதிப்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கிராம உத்தியத்தர் ஒருவரை திட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இன்று அதிகாலை முந்தலம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பிரதேச சபையின் மங்கள எளிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி தான் அனர்த்த நிவாரண கடமை நிமித்தம் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் குறித்த உறுப்பினர் பயணித்த சிறிய லொரி வண்டி மீது விபத்து இடம்பெற்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் உறுப்பினர் தன்னை திட்டியதாகவும் கிராம உத்தியோகத்தர் போலீசில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தான் முந்தலம போலீஸ் பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அனர்த்த குழு கூட்டத்தின் பின்னரும் குறித்த உறுப்பினர் தனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி திட்டியதாகவும் கிராம உத்தியோகத்தர் போலீசில் முறையிட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடிற்கமைய விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் குறித்த உறுப்பினர் இன்று காலை முந்தலம போலீஸ் நிலையத்தில் ஆஜரானதை தொடர்ந்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகணேசன் டினோஜாவின் சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்றத்தில் தம்மால் மனு கையளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுமியின் மரணத்தில் மருத்துவ தவறுகள் இருப்பதாக பரிசோதனை அறிக்கைகள் வெளிவந்தால் உரிய தரப்பினருக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியைச் சேர்ந்த குகணேசன் டினோஜா எனும் சிறுமியின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதேபோல் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான மரணச் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கு முன்னர் வினோதரன் வினோதா எனும் பெண்ணினுடைய மரணம் தொடர்பிலும் என்னிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற
பெற்ற முறைப்பாட்டிற்கமைவாக அந்த பெண்ணின் குடும்பத்தாருடன் வைத்தியர்களுடன் ஏற்கனவே கலந்துரையாடியிருந்தேன். இதனையடுத்து அப்பெண்ணின் மரணம் தொடர்பில் அவரது குடும்பத்தாரினால் என்னிடம் அறிக்கையொன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் வினோதாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பாராளுமன்றில் மனு ஒன்றினை சமர்ப்பித்துள்ளேன். இந்த நிலையில் சபாநாயகராலும் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இதேவேளை குகணேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பிலும் தற்போது என்னிடம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு இத்தகைய மரணச் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பயமாக இருப்பதாக மக்கள் என்னிடம் முறையிடுகின்றனர். மேலும் குகணேசன் டினோஜாவின் சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்றிலும் வலியுறுத்தினேன். குறிப்பாக இந்த சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு உரிய விசாரணைகள் முன்னெடுக்குமாறு பாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் மனுவினை கையளிப்பேன் என்றார். இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் இதன்போது பதிலளிக்கையில் வினோதாவினுடைய சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் மாகாண சுகாதார பணிமனையினால் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினால் விரைவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அதேபோல் குகணேசன் டினோஜாவின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக தற்போது குறித்த சிறுமியினுடைய பிண பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குருதி சிறுநீர் மாதிரிகள் கொழும்பிற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மருந்தின் அளவு கூடுதலாக செலுத்தப்பட்டதனால்தான் சிறுமியின் மரணம் நிகழ்ந்ததாக பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் உரிய தரப்பினருக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் இதன்போது கரைதுறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களான மகாதேவா குணசிங்கராசா மற்றும் தொம்மப்பிள்ளை பபுல்ராஜ் ஆகியோரும் இந்த சிறுமியின் சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு நீதியான விசாரணையினை கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலால் ஏற்பட இழப்புகளுக்காக வரும் பணத்தை தனது நண்பர்களுக்கு கொள்ளையடிக்க இடமளித்து அது தொடர்பான கணக்காய்வு நடவடிக்கைகளை தனக்கு விருப்பமான முறையில் மாற்றியமைக்கவே ஜனாதிபதி தனக்கு சார்பான ஒருவரை கணக்காய்வாளராக நியமித்துக் கொள்ள முயற்சித்து வருகிறார். ஜனாதிபதியின் நடவடிக்கை குறித்து வெட்கப்படுகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாகி 8 மாதங்கள் கடந்தும் அதற்கு தகுதியான ஒருவரை பரிந்துரை செய்ய ஜனாதிபதிக்கு முடியாமல் போயிருக்கிறது. பதவியில் இருக்கும் கணக்காய்வாளர் நாயகம் ஓய்வு பெறும் போது கணக்காய்வாளர் திணைக்களத்தில் இருக்கும் சிரேஷ்ட உறுப்பினரை அடுத்த இடத்திற்கு நியமிக்கப்படுகிறார். கடந்த கால அரசாங்கத்தின் தலைவர்களும் அந்த நடைமுறையை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் யாரும் தலையிடவில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு 3 பேரை அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த 3 பேரும் அரசியலமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் ஜனாதிபதியின் பல்கலைக்கழக நண்பர். அவருக்கும் இந்த துறையில் எந்த அனுபவமும் இல்லை. அடுத்ததாக கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பல சர்ச்சைகளுக்குள்ளான ஒருவர், அவரும் நிராகரிக்கப்பட்டார். அவர் பின்னர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரை பரிந்துரை செய்திருந்தார். அவருக்கு இந்த துறையில் 10 மாத அனுபவமே இருந்திருக்கிறது. அதனால் கணக்காய்வாளர் பதவிக்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்து அனுப்பிய 3 பேரும் எந்த தகுதியும் இல்லாதவர்கள். டிட்வா புயலால் நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவின் பெறுமதி 1960 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு செலவழிப்பதற்காக அரசாங்கம் குறைநிரப்பு பிரேரணி மூலம் 500 பில்லியன் ரூபாய் அனுமதித்துக் கொண்டுள்ளது. தற்போது இந்த பணத்தை செலவழிக்கும் போது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒருவர்தான் நிலையான கணக்காய்வாளர். ஆனால் கணக்காய்வாளர் நியமனத்திற்கு அரசியலமைப்பு பேரவை தடை போடக்கூடாது என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பு பேரவை சுயாதீன குழுவாகும். அதில் சிவில் பிரஜைகள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் காலம் ஜனவரி 3ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அந்த இடத்திற்கு தங்களுக்கு தேவையான 3 பேரை நியமித்துக் கொண்டு அதன் பின்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையான கணக்காய்வாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள தற்போது முயற்சித்து வருகிறார். ஜனாதிபதி இந்த நடவடிக்கை குறித்து உண்மையில் வெட்கப்படுகிறோம். அனுரகுமாரவும் நானும் பல வருடங்கள் கோப் குழுவில் இருந்திருக்கின்றோம். அங்கு இந்த நாட்டின் பில்லியன் கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பது தொடர்பில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு திருட்டுத்தனத்திற்கு உதவி செய்ய தற்போது அனுரகுமார திசாநாயக்கவும் முயற்சிக்கிறார். ஏனெனில் அனர்த்த சேதத்திற்கு செலவழிக்க தற்போது 500 பில்லியன் ரூபாய் அனுமதித்துக் கொண்டுள்ளோம். அத்துடன் 1860 பில்லியன் ரூபாய் இழப்புகளுக்கு வரும் பணத்தை தனது நண்பர்களுக்கு கொள்ளையடிக்கும் வகையில் இடம் அமைத்துக் கொடுக்கும் வகையிலேயே இந்த வேலை திட்டத்தை தயாரித்திருக்கிறார். அதனால் இந்த பணம் செலவழிக்கப்படும் முறை தொடர்பில் தேடி பார்க்கும் சுயாதீன கணக்காய்வாளர் ஒருவர் இருப்பது அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி தனக்கு நெருக்கமான ஒருவரை கணக்காய்வாளராக நியமித்துக் கொண்டு தனக்கு விருப்பமான முறையில் கணக்காய்வுகளை மாற்றவே முயற்சிக்கிறார். திருடர்களை கண்டுபிடிப்பதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி தற்போது திருடர்களை தனது ஆட்சியில் பாதுகாக்க முயற்சிப்பதை இட்டு வெட்கப்படுகிறோம். அதனால் சுயாதீன கணக்காய்வாளர் ஒருவரை நியமிக்கும் இந்த நடவடிக்கையில் தலையீடு மேற்கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம் என்றார்.
கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி அம்பலாங்குடை பிரதேசத்தில் காட்சியறை முகாமையாளர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹேக்கடுவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இவர்களில் ஒருவர் போலீஸ் விசேட திரடி படையினராலும் ஏனைய 4 காலி குற்றத்தடுப்பு பிரிவினராலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் ஒரு ரிவால்வர் ஆகிய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பட்டிய கலல்கொட பகுதியில் ஒரு இளைஞனை தூக்கி தரையில் வீசிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட பொறியியலாளர் ஹேஷான் விதானபத்ரன் என்ற இயற்பியல் ஆசிரியர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட இளைஞனின் கடைக்கு முன்னால் மோட்டார் வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட சிறிய தகராறின் விளைவாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட இளைஞனின் உள் உறுப்புகளில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஷகானுக்கு சொந்தமான வெள்ளை நிற ஹோண்டா வெஷல் கலல்கொட பனிப்பிடி வீதியில் உள்ள கடையொன்றின் முன் நிறுத்தப்பட்டிருந்தது. கடை உரிமையாளர் அதை அகற்றுமாறு கேட்டதில் கோபமடைந்த காரின் உரிமையாளரான ஆசிரியர் ஒரு இளைஞரை தூக்கி தரையில் வீசியதை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தாக்குதலுக்குள்ளானவர் பிரபல திருமண திட்டமிடுபவரான லசந்தா என்ற இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது.